ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி, ரீட்டெயிலுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் இண்டெக்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் மூமெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஸ்டாக்ஸ்லாம் பெரிய லெவலில் ஒரு மொமெண்டம் கொடுக்குதானா இல்லவே இல்லை. பட் இதே நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைசர் உள்ளே வரணும்னா இந்த செக்லிஸ்ட்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருந்தால் நீங்கள் உள்ளே வரலாம், சேஃபாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஹலோ ஜிபு வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா மிஸ்டர் லோகநாதன், co-founder of Kite Academy and also he has over 15 years of live market experience. இந்த வீடியோவில் நம்ம அவர் கூட என்ன இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் 15 மினிட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அந்த டைமில் நிறைய மணி மூவ்மெண்ட்ஸ் நடக்கும், நிறைய ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும், வாலட்டிலிட்டி நிறைய நடக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒருத்தர் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் இன் டீட்டெயிலாக நம்ம அவர்கிட்ட பார்க்க போகிறோம். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். கிரேட் ஹேவிங் யூ ஆன் த ஷோ சார். எப்படி இருக்கீங்க? குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார், ஆல் குட். சார், இப்போது அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஸ் செட், அந்த 15 மினிட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஒருத்தர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார், அது லெட் இட் பி இன்ட்ராடே ட்ரேடர் ஆர் ஸ்விங் ட்ரேடர், அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒருத்தர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்? ஸோ இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டீங்க. 15 மினிட்ஸில் இன்ட்ராடே அண்ட் ஸ்விங்னு பிரிச்சுட்டீங்க. ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு 15 மினிட்ஸ் இம்பார்ட்டன்ட்டே இல்லை, ரூல்ட் அவுட். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்விங் ட்ரேடர் வந்து டெய்லி மார்க்கெட்டை வந்து காலைல பார்க்க போகிறது இல்லை. அவங்க டார்கெட் வந்து 10-15 டேஸ் கழிச்சு. இந்த 15 டேஸில் யார் உள்ள வர்றாங்க? நீங்கள் சொன்ன ஒரு இன்ட்ராடே பிளேயரோ இல்லை ஸ்கேல்பர்ஸோ உள்ள வருவாங்க. ஆப்வியஸ்லி ஜாக்பாட் பண்ணணும் அப்படின்றது. கரெக்ட். காலைல தான் ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. இதை நான் சொல்லல, ஆனா இங்கேயும் நம்ம சொல்லணும். இந்த 2 பேர் நடுவில் யார் போட்டினா, இங்க ரீட்டெயிலுக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும். ஓகே. இன்ஸ்டிடியூஷன் 15 நிமிஷத்துல என்ன பண்ணுவார்னா, உங்க மொத்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதா அவரோட வேலை, உங்களை மேனிப்புலேஷன் பண்றதா ஒரு வேலை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிய வைக்க கூடாதுன்றதா ஒரு வேலை. அப்போ 15 நிமிஷம் இன்ட்ராடே பிளேயர் என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் விட்டு வெளியில இருங்கன்னு அர்த்தம். ஒரு 10-15 மினிட்ஸ் மார்க்கெட்டுக்கு கேப் கொடுங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருக்கும். 9:15 ஒரு 9:25 9:30 வரைக்கும் மார்க்கெட்டை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. சரி, புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றதை விட மார்க்கெட்டை சேஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சேசிங்ல தான் ட்ராப்பே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மார்க்கெட்டில் அப்படின்றது கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன் அப்படின்னா அகைன் 9:30லேருந்து 3:30 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஸ்டில் லைவ்ல இருக்க தான் போகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க தான் போகுது, பையர் செல்லர்ஸ் உள்ள வரதான் போறாங்க, ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். அந்த 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணி ஜெயிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் அப்படின்றது தான் பின்னாடி இருக்க ப்ரூஃப் நமக்கு நிறைய விஷயத்துல காமிக்கும். ஸோ அந்த 15 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்ப டிசிப்ளின் ஜோன் அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும். அந்த டிசிப்ளின் ஜோன்ல அவசரப்பட்டு எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்க வேணாம், எமோஷ்னலாக உள்ள வர வேணான்றது தான் என்னோட வியூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு செட்டப் வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தட் கேன் என்ன சொல்றது, மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ப்பு. நான் வெறும் மேனிப்புலேஷனை பற்றி பேசல. சரி, இப்போ ரீட்டெயிலரை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பையர், நான் ஒரு செல்லர். முதல் 15 நிமிஷத்துல மார்க்கெட்டுக்குள்ள நடக்கிற ஃபைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் கூலிங் பீரியட் கொடுக்கணும், ஒரு செட்டில் கொடுக்கணும். ஒரு செட்டிலே ஆகாம மார்க்கெட் நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல க்ளோசிங் இருக்குன்றது யாரும் பார்க்கல. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டையும் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஸ்ட்ரைட்டா 15 மினிட்ஸ்ல ஒரு ஆப்ஷன் பிளேயரை நீங்க எடுத்தீங்கன்னா நேற்று வாங்கின ப்ரீமியம் இங்க எங்க ஓப்பன் ஆகுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இந்த இடத்துல கேப் வேணும். அந்த 15 நிமிஷத்துல ஒரு இன்ட்ராடே பிளேயர் ஜெயிக்க முடியுமானா இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ சார் நீங்க சொன்னது வந்துட்டு அந்த 15 மினிட்ஸ்ல ரீட்டைலர்ஸ் அடி வாங்குவாங்க அப்படின்னு. ஸோ இஃப் வி கேன் நோ ஹவு த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளே, அந்த டைம்ல நம்மளால ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ணலாம். சி, இன்ஸ்டிடியூஷனல் காலைல ஓப்பனிங்ல பண்ண மாட்டாங்க, நேற்று க்ளோசிங்லேயே ட்ராப் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ வித்தியாசம் இருக்கு. எந்த இன்ஸ்டிடியூஷனுமே மார்க்கெட் 9:15 வந்த உடனே ஒரு பெரிய ட்ரேட் எடுக்கணும்ன்றது மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க உங்களை சண்டை போட விட்டுட்டு தான் அவங்க உள்ளே மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. ரைட். நல்லா புரியுதுங்களா? வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு ஃபைட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ட்ராப் வச்சாதான் அங்க அவங்க பை செல்ல. அவங்க நேற்று நைட்டே முடிவு பண்ணிருப்பாங்க, நேற்று ஈவினிங் க்ளோசிங்லேயே முடிவு பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓப்பனிங்ல கண்டிப்பா இல்லை. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட் ஓப்பனிங்ல வர வாலட்டிலிட்டியை ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறவங்க இருக்காங்க, இதை ட்ராப்பாகவும் பார்க்குறவங்க இருக்காங்க. இதை நம்ம எந்த வியூல பார்க்கலாம் அக்கார்டிங் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களை பொறுத்து இது. ஓகே. முதல்ல வாலட்டிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டெக்னிக்கல் தெரியணும், ஆப்பர்ச்சுனிட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் தெரியணும். நல்லா புரியுதுங்களா? இப்போ ஜெனரலிஸ்டிக்கா நம்ம ஒரு கிராஃபை போய் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் கூட போயிட்டு இவருக்கு வந்து செஸ்ட் பெயின் எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுங்கன்னா இசிஜின்னு ஒன்று வரும். அதை பார்த்தா என்ன புரியும்?
ஒன்றும் தெரியாது. டாக்டருக்கு தான் புரியும். அதே மாதிரி தான் எங்கேயும் டெக்னிக்கலுக்கு புரிஞ்சவங்களை பொறுத்த வரைக்கும் தான் அங்கே பிரச்சனை இருக்குதா, வாலட்டிலிட்டி இருக்குதா, வால்யூம் நடக்குதா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதானே புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அனலைஸ் ஃபர்ஸ்ட், லேர்ன் மோர், அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, உங்களுக்கு நல்ல வாலட்டிலிட்டியும் சரி கண்டுபிடிக்கலாம். யாரால கண்டுபிடிக்கணும்? நல்லா டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. வாலட்டிலிட்டி வர இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வரணுமானா கண்டிப்பா இல்லை. ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வரணுமானா அப்படின்றது கிடையாது. ஏன்னா வாலட்டிலிட்டி நீங்க பேர் வைக்கிறீங்கன்னா ரெண்டு சைடு ஸ்விங் இருந்தாலும் அதுக்கு பேர் வாலட்டிலிட்டி தான். ஒரு பை எடுத்துட்டு ஒரு டார்கெட் போறதுக்குள்ளேயே மார்க்கெட் போன இடத்துல இருந்து கீழே வந்துடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்ல வாலட்டிலிட்டியை விட ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு முக்கியம். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இயர். நீங்க இப்போ சொல்லும்போது இந்த டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களால பண்ண முடியும்ன்ற மாதிரி சொன்னீங்க. அண்ட் நான் கேட்ட கேள்வி இன்ஸ்டிடியூஷன்ஸை ரீட் பண்ண முடியுமா அப்படின்னதுக்கு எஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு ரீட்டைலர் எப்படி பண்ணணும்? டெக்னிக்கல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்து அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட நாலேஜ். கண்டிப்பா பண்ணலாம். அதான் இங்கேயும் நான் முன்னாடி வைக்கிறது என்னன்னா டெக்னிக்கல் தான். ரெண்டு விஷயம் நம்ம நல்லா படிக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட போயிட்டு போட்டி போட முடியாது. இப்ப நான் அவனை ஜெயிக்கணும்ன்ற கேள்வி தான் நீங்க கேக்குறீங்க. அவர் எங்க போறாரோ நாங்க போகணும், இதான் நீங்க கேட்கிற கேள்வி. சிம்பிளா சொல்லணும். சோ அப்போ அவர் எங்கெல்லாம் மேனிப்புலேஷன் பண்றாரு நல்லா புரிஞ்சுங்க. இன்ஸ்டிடியூஷனோட வேலை என்னன்னா, அவர் ஒரு பை பண்ணணும் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சாதான் அவரால் ஒரு பை பண்ண முடியும். பிகாஸ் அவர் பை பண்ணனா ஒரு பெரிய செல்லர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும். அப்ப அவர் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய லெவலில் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணணும். ரைட். நல்லா புரியுதுங்களா? அப்போ அவர் எந்த இடத்துல லிக்விடிட்டியை கிரியேட் பண்றாருன்னு எங்க கண்டுபிடிக்கலாம்னா டெக்னிக்கல்ல கண்டுபிடிக்கலாம். ஓகே. நல்ல சிம்பிள் மெத்தட். இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போறதுக்கு, இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு லிக்விடிட்டி அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இங்க. ஓகே. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ட்ராடே பண்றீங்களா, நல்ல லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸா பார்த்து பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லி கேட்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா கூட நீங்க பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சின்னதா போட்டா கூட என்ன பண்ணோம்னா 3 தடவை ஒரு சப்போர்ட் அடிச்சிருக்கோம். சப்போர்ட் அடிச்சு அது மேல பைக்கு போயிருக்கும். 4வது தடவையும் நம்மளோட எமோஷன் நம்ம சொல்லுவோம், இந்த தடவையும் சப்போர்ட் அடிச்சு அது மேல தான் போகும். 3 தடவை அவர் உங்களை சப்போர்ட் அடிச்சு மேல கொண்டு போனதே ட்ராப் தான். ஏன்னா நீங்க அதான் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அப்ப 4வது தடவை நீங்க பை தான் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாரு, உங்களை பை பண்ண விட்டுருவாரு. ஆனா மார்க்கெட் அவர் கீழே ட்ராக் பண்ணப்போ உங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கும்ல, பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. உங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டு அவரு பெரிய லெவல்ல ப்ராஃபிட் பண்ணுவார். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட்டை மேல கொண்டு போவார். ஸோ அப்போ நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் எப்படி கண்டுபிடிக்கணும், ட்ரேட் பண்றதை கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் எப்படிலாம் ட்ரேட் பண்ணுவாருன்றதான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சா இன்ஸ்டிடியூஷன் கூட டிராவல் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்னு சொல்லும்போது சார், இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் அப்படின்ற கான்செப்ட் ஸ்டார்டிங் மார்க்கெட் ஓப்பனிங்ல தான் மேஜரா நடக்குது. இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுனை ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எப்படி பார்க்கலாம் சார்? சரி, கேப் அப் கேப் டவுன்ன்றது ஒரு இன்ட்ராடே பிளேயரால ஓப்பனிங் மார்க்கெட்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. இதுதான் சொல்லணும். இப்போ இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல எங்கேயுமே வந்து நிலவரம் சரியா இல்லை, யூனோ ஆல் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஓவர் நைட் பொசிஷன் எடுக்குதுன்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டிங் நீங்க வரும்போது ஒரு கேப் அப் கேப் டவுன், இப்போ இந்தியன் மார்க்கெட் ரீசெண்டாக லாஸ்ட் 5 days எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பேசுற டேட்டுக்கு ஒரு நாளைக்கு 300-400 பாயிண்ட் ரொம்ப ஈஸியா மூவ் ஆகுது. இப்போ ஒரு கேப் அப் இல்ல கேப் டவுன் ஒரு 1.5% கீழே மார்க்கெட் வருதுன்னா அதுக்கப்புறம் மொமெண்டம் அப்படின்றது மார்க்கெட்ல இல்ல. இப்ப எந்த நிமிஷத்துல இந்த மொமெண்டம் மாறும்னு ஒண்ணு இருக்கு. எந்த நிமிஷத்துல மொமெண்டம் மாறும்னு பாக்குறத விட எங்க கேப் டவுன் கேப் அப் நடந்ததோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. நல்லா புரியுது. டெக்னிக்கல் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கேப் டவுன் கொடுத்தவொடனே நம்ம மைண்ட் செட் என்ன, இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் அடிக்க தான் போறான் அப்படின்றத நம்ம மைண்ட் செட். இல்ல கேப் டவுன் கொடுத்த உடனே இங்க இருந்து ரெக்கவரி தான் ஆகும். ஏன்னா 2 ஆன்சர் தான் மார்க்கெட் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. எங்க இருந்து மார்க்கெட் விழுந்தோ அந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணும். இல்ல எவ்வளவு தூரம் மார்க்கெட் கேப் அப்போ மேல இருந்து கீழே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணும். எந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில் பண்றாங்க தெரியுமா, அதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அந்த கேப் ஃபில்லிங் வந்து இஸ் இட் டு கவர் பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்ல அப்படி? ஓகே, இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்க தான் டிசிஷனே எடுக்க முடியும். அது வரைக்கும் டிசிஷன் கிடையாது. ஓகே சார். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸை பத்தி நம்ம பேசுறதுனால நம்ம இண்டெக்ஸ் மூமெண்ட்ஸ், சே எக்ஸாம்பிள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இதெல்லாம் இண்டெக்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் மூமெண்ட்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல என்ன மேஜர் டிஃபரன்ஸ் சார்? சரி, இப்போ யாருமே ஸ்டாக்ஸ்குள்ள வரல. ஆமா, ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. என்எஸ்சியோட ரிப்போர்ட்டே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 93% இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனவங்க தான் ஜாஸ்தி. அப்ப எங்க ஜாஸ்தி நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இதுல டிஃபரன்ஸே பண்ண வேணாம்.
ரொம்ப நல்ல மார்க்கெட் தெரிஞ்சவங்க ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே இருக்க அடுத்த ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு நீங்க போனீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ட்ரேட் பண்ணுவாங்க நல்லா புரியுது. ஆனா அந்த ரெண்டுமே நீங்க முதல்ல மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது ஒரு 9:20 வரைக்கும் ப்ரீமியமோட மூவ்மெண்ட்டே முதல்ல இருக்காது மார்க்கெட்ல. 9:15 இருந்து 9:20க்கு ப்ரீமியம் மூவ்மெண்ட்டே இருக்காது. மார்க்கெட் எவ்வளவு பெரிய ஸ்விங்கே கொடுத்தாலும் ப்ரீமியம் ஏறாது. 9:20 9:25க்கு மேலதான் அதோட அடுத்த லெவல் மூமெண்டமே கொடுக்கும். அண்ட் மோஸ்ட்லி இங்க எல்லாருமே பைசா கம்மியா வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு 10,000 20,000 வச்சுட்டா ஜாஸ்தி சம்பாதிக்கணும் ஒரே ஆப்ஷன் இண்டெக்ஸ் தான். either நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ சென்செக்ஸ் இதுக்குள்ள தான் பண்ண முடியும். பிகாஸ் இஃப் யூ கம் டு த ஸ்டாக் ஆப்ஷன் யூ மஸ்ட் பி ஹேவ் எவ்வளவு வச்சிருக்கணும் ஒரு 30,000-40,000 ரூபாய் இல்லாம அதை பண்ண முடியாது. எல்லாருமே இண்டெக்ஸுக்கு தான் போறாங்க. இங்க கம்பேரிசனே வைக்க முடியாது இந்த இடத்துல. ஓகே. ஸோ பட் இந்த 15 minutes அனாலிசிஸ் நீங்க இப்போ சொன்னது எல்லாமே இண்டெக்ஸ்க்கு கண்டிப்பா அதான் மக்களும் இருக்காங்க. ஓகே. சரி நீங்க ஸ்டாக் ஆப்ஷனோட வாலட்டிலிட்டி எடுத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் பெரிய லெவல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குதானா இல்லவே இல்லை. ஸ்லோ ரேஞ்சில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ரியாலிட்டி கிடைக்குது மார்க்கெட்ல. பட் இதே நீங்க இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீமியம் 100 ரூபாய் இருக்க ப்ரீமியம் நீங்க ஆப்ஷன்ல போனீங்கன்னாக்கா 150 ரூபா போயிட்டு 80 ரூபா வந்துட்டு மறுபடியும் 200 ரூபா போகுது. டிஃபரன்ஸ் இவ்வளவு இருக்கு. ஏன்னா மக்களுக்குள்ள அவ்வளவு ஃபைட் நடக்குது, பப்ளிக்குள்ள அவ்வளவு ஃபைட்ஸ், ரீட்டைலருக்குள்ள அவ்வளவு ஃபைட் நடக்குது. பட் இன்ஸ்டிடியூஷன் அந்த ஃபைட்டை வேடிக்கை தான் பாக்குறாரு. சார் இப்போ நீங்கள் வந்து கேபிட்டல்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்களே சார், அந்த கேபிட்டலை பற்றி பேசுறதுனால மினிமம் இவ்வளோ இருந்தால் நீங்கள் இண்டெக்ஸ்குள்ளே போகலாம், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை மேக்ஸிமம் இவ்வளோ வச்சு ட்ரேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் லிமிட் இருக்காது, ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. மினிமம் இவ்வளோ இருந்தால் நீங்கள் போகலான்னா என்ன அமௌண்ட் சார்? சரி மினிமம் இங்கே போகிறது விஷயம் கிடையாது. அகெயின் ஆரம்பத்துலேருந்து ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பையரா ஆப்ஷன் பையரா ஆப்ஷன் செல்லரா இந்த கேட்டகரியை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ ஆப்ஷன் பையர் இப்போ இண்டெக்ஸ்குள்ள வந்தாலே ஆப்ஷன் தான், வேற வழி இல்லை. ஆப்ஷன் பையர் நீங்க வந்துட்டாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு நாள் ஆப்ஷன் பிரீமியம் கரைய தான் போகுது. நல்லா புரியுதுங்களா? பட் மேஜரா எந்த பிரீமியம் கரையும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் தான். அட் த மணி அவுட் ஆஃப் த மணி தான் மேஜர் இஷ்யூ. நீங்க ஒரு இந்த மணியில வச்சு தான் நீங்க ட்ரேடராகவே இருக்க முடியும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா இந்த மணியோ டீப் இந்த மணியோ தான். ஸோ அப்போ அதோட ப்ரீமியம் கண்டிப்பா நமக்கு இங்க பெருசா தான் இருக்கும். ஸோ வர்ஸ்ட் கேஸ் நீங்க ஒரு ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணணும்னா ஒரு 30,000-40,000 ருபீஸ் இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில போய் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் இருந்தா போதும். பட் ப்ரீமியம் 200 ரூபா 300 ரூபா ப்ரீமியம் எடுக்கும் போது ஒரு 2 லாட்லாம் கூட நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆயிடும், வர்ஸ்ட் கேஸ் ஒரு 30,000-40,000 ருபீஸ் வரும். பட் எங்கேயும் கண்டிஷன் என்ன சொல்ல வருதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் பையர் இல்லை, செல்லர் தான். ஸோ நீங்க ஆப்ஷன் இப்போ நீங்க தான் உங்களை யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். நான் ஆப்ஷன் பையர் அப்படின்னா என்கிட்ட ஒரு 40,000-50,000 ரூபாய் இல்லாம உள்ள மார்க்கெட்ல இல்ல. நான் ஆப்ஷன் செல்லரா இருக்கணும்னா 5 lakhs இல்லாம உள்ள வர முடியாது மினிமம். நல்லா இதான் வித்தியாசம். இப்ப நீங்க யாருன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதுதான் இருந்தாதான் மார்க்கெட்ல ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் உங்க மைண்ட் செட் என்ன சொல்லுது, நீங்க பண்ணிருக்க ரிசர்ச் என்ன சொல்லுதுன்றத பார்த்துட்டு தான் ஃபண்ட் லோட் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 15 minutesல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்ற பட்சத்துல அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த டேவோட ட்ரெண்டையே நம்மளால கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சரி இப்போ மார்க்கெட்டு 15 minutes ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி டே மாத்தாது, டேவோட சார்ட்டை பேஸ் பண்ணி தான் 15 minutes மாத்தோம். நம்ம ரிவர்ஸ்ல பார்ப்போம். எப்பயுமே ப்ரொஃபஷனல்ல போய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வரையறது அவங்க படிக்கிறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். ஹையர்ல இருந்து கீழே வருவாங்க. ஆனா நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஓப்பனிங்கே 1 minute சார்ட் 5 minute சார்ட். ஓகே. அதான் நடிச்சா ஹீரோ அந்த கேட்டகரி. நல்லா புரியுதுங்களா? அப்ப என்ன ஆயிடும், உள்ள போடும் போதே மார்க்கெட்டை பிடிக்க முடியாது, வாலடைலிட்டியில மாட்டிப்போம். ஸோ அதனால எப்பவுமே லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறத ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வர்றது பெட்டர். ஓகே. இப்போ இந்த மாதிரி டைம்ல சார் ஜென்ரலா பிகினர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அட்வைசர் உள்ள வரணும்னா இந்த செக்லிஸ்ட்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருந்தா நீங்க உள்ள வரலாம், சேஃபா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? சி மார்க்கெட்ல இந்த டைம் ஃப்ரேம்ல எல்லா டைம் ஃப்ரேம்லயும் சேஃபா தான் ட்ரேட் பண்ணணும். சி பர்டிகுலர் அதான் சொல்றேன். ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லா லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். when we drive a car, நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் போறோம்னு வச்சுங்க, வீட்ல இருந்து கார் எடுக்கும் போது நீங்க ஃபாஸ்டா போவீங்களா ஸ்லோவா போவீங்களா? ஸ்லோவா. டெட் ஸ்லோவா கிளச்சை போட்டு, ஏன்னா டிசிப்ளின் நம்ம இப்பதான் கார் எடுக்க தொட்டு கும்பிட்டு ஓட்டுவோம். பட் நம்ம கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஹைவேல. அதான் மார்க்கெட்டும் 9:15 ஓப்பன் பண்ண ஸ்லோ டவுன் தான் மார்க்கெட். ஓகே. நல்லா புரியுது. நீங்க ரேஷா ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்ட முடியாது மார்க்கெட்ல. we have to take some time. நான் லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், நம்ம ரைடரா ரேசரான்னு ஒன்று இருக்கு. கரெக்ட். நல்லா புரிஞ்சுங்களா? நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எனக்கு பைக் ஓட்ட தெரியும், நான் அஜித் குமார் மாதிரி ஓட்ட முடியாது, வித்தியாசம் இருக்கு. நான் ரைடர், ரேசர் இல்ல. நான் ரேசர் மாதிரி ஓட்டணும்னா அப்ப நான் இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும்.
ட்ராக்ல போய் தான் ட்ராக்ல இருக்கணும். நான் ட்ராக்ல இருந்து வெளியில வேடிக்கை பார்த்து ட்ராக்ல போகணும்னு நினைக்கிறது தான் தப்பு இந்த இடத்துல. ஓகே. ஸோ அந்த 9:15 to 9:15 9:30 அப்படின்றது செக்லிஸ்ட் நிறைய இருக்கு. என்ன கேட்டா வெயிட் பண்ணுங்க, இது ஒண்ணுதான் செக்லிஸ்ட். அவாய்ட் கொஞ்ச நேரத்துக்கு மார்க்கெட் நம்மள வந்து டெம்ப் பண்ணும், உள்ள வான்னு கூப்பிடும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வர போற மார்க்கெட் 9:30 10:30 ஜோன் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு. தாராளமா உள்ள போலாம். சார் நீங்க சொன்ன ஒரே செக்லிஸ்ட்னு நம்ம பார்க்கும்போது வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் அப்படின்னு, இந்த சைக்காலஜிக்கல் டிசிப்ளினை ஒருத்தர் எப்படி எடுத்துட்டு வரலாம் சார்? சி இது அகைன் இட் இஸ் அ மைண்ட் செட். ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் மாற்றும். அகைன் எக்ஸாம்பிளோட போனோம்னா சின்ன வயசுல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள படின்னுவாங்க. கோனர் நோட் எடுத்து வச்சுட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஆக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடும். அதே தான் எங்கேயும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கை ஓடும். ஏன்னா மைண்ட் செட்டில் ப்ராக்டிஸ் இந்த 9:30 வரைக்கும் 2-3 தடவை நீங்கள் பண்ணாமல் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் டிசிப்ளினாக மாறும். 9:30க்கு மேலே மைண்ட் செட். இது அகைன் மைண்ட் செட்குள்ளே தான் வருதே தவிர இதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் ஒன்றுமே கொடுக்க முடியாது. நம்ம கையில் தான் இருக்குது. இது ப்ராக்டிஸ் மேக் சென்ஸ் ஆல்வேஸ். ஓகே. எஸ் சார், இப்போ இந்த 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு ட்ரேடருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். அண்ட் ஆடியன்ஸும் இதில் நிறைய இன்சைட்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் வண்டர்ஃபுல் நாலேஜ் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. தேங்க்யூ. இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.